பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. ஷைத்தானுடைய கேடுகளில் ஒன்று பாவ மன்னிப்பை தேடுவதில் ஒரு அடியானை தாமதப்பட வைப்பது. ஒரு கட்டத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதையே அடியான் மறந்து விடுவது. தான் செய்த பாவங்கள், குறிப்பாக பெரும் பாவங்கள், இந்த பெரும் பாவங்களுக்காக வருந்தி கவலைப்பட்டு அல்லாஹ்வோட மன்னிப்பு கேட்டு அதை விட்டு விடுகிற ஒரு எண்ணம் கூட இல்லாத ஒரு நிலையில் ஷைத்தான் ஒருத்தரை வழிகெடுப்பது இருக்குதே, அது அவனுடைய சூழ்ச்சிகளில் ஒரு பெரிய சூழ்ச்சி. ஆகவே பெரும் பாவங்கள் விஷயத்தில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடம் நாம் உடனே அதற்கு திரும்புவது, அதை விட்டு விடுவது, அதற்காக கவலைப்படுவது, அல்லாஹ்விடம் உறுதி கொடுப்பது, மொழி வாக்குறுதி தருவது, இனி அதை செய்ய மாட்டேன் என்று, இது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் ஒருவருக்கு அவருடைய உயிர் போகின்ற நேரத்தில் அவர் அல்லாஹ்வோட தௌபா செய்தால் அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவை நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில். அடுத்தது, ஷைத்தானுடைய கேடுகளில் அவன் அதிகமாக இந்த உலகத்தில் பரப்பக்கூடிய தீமைகளில் ஒன்று திருமணம் செய்வதை தாமதப்படுத்துவது. சில சமயங்களில் திருமணம் செய்யாமலேயே அலட்சியமாக இருப்பதை கொண்டு அது ஒரு பெரிய விஷயம் அல்ல என்று நினைப்பதை வைத்து, அல்லது வேறு வேறு காரணங்களை எல்லாம் நமக்குள்ளே உருவாக்கி கொண்டு திருமணம் செய்யாமல் தள்ளி போடுவது. இதன் காரணமா பலர் பலவிதமான பாவங்கள்ல கண்களால் பாவத்தை செய்வது, அல்லது தகாத உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வது, விபச்சாரம் செய்வது போன்ற பாவங்களில் விழுகிறாங்க. ஆகவேதான் திருமணம் செய்வது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பருவயது அடைந்தவர்களுக்கு அவர்கள் எவ்வளவு சீக்கிரம் திருமணம் செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவருடைய கற்புக்கு பாதுகாப்பு இல்லை. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும், உங்களுடைய கற்பை பாதுகாக்கும், வெட்கத்தலங்களை பாதுகாக்கும். அது முடியாதவர்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஏன்? திருமணத்தின் மூலமாகத்தான் ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அவை பல நேரங்களில் பலவிதமான காரணங்களை சொல்லிவிட்டு திருமணத்தை விட்டு ஒருவர் விரண்டோடி கொண்டே இருப்பது இருக்குதே, அது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் உள்ள ஒரு சூழ்ச்சி. ஏனென்றால் அது மூலமாக ஷைத்தான் அந்த சம்பந்தப்பட்ட மனிதர்களை பாவங்களிலே தொடர்ந்து தள்ளிக்கொண்டே இருப்பார். அப்போ அவர்கள் விழுந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சில சமயங்கள் அந்த பாவத்தை நினைத்து வருந்தினால் கூட திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். ஏன்? திருமணத்தை, ஒரு நல்ல துணையை அவர்கள் தேடிக்கொள்ளாமல் இருப்பதுதான் அதற்கு ஒரு காரணம். அதற்கு அடுத்தது, ஷைத்தான் எப்படி மனிதர்களை பல நேரங்களில் நல்ல அமல்களை விட்டு தடுக்கிறான் என்றால், அதிகமாக தேவை இல்லாமலேயே தூங்குவது, கூடுதலாக வரம்பு தாண்டி எப்போதுமே ஒருவித அதிகமாக படுத்திருப்பது, தூங்குவது, இதை கொண்டு சோம்பேறித்தனத்தை வளர்ப்பது, ஒரு மந்தம், ஒரு இயலாமை, இந்த விஷயங்களை வாழ்க்கையில உருவாக்கி கொள்வது இருக்குது. அது ஒரு வித ஷைத்தானுடைய சூழ்ச்சியில உள்ளது. இது பொதுவாக சில சமயங்களில் பெண்கள் வீட்டு வேலைகளை கொஞ்சம் பார்த்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு எப்போதுமே படுத்திருப்பது, அல்லது ஃபோன் இந்த மாதிரி விஷயங்கள் நோண்டி கொண்டே இருந்து பிறகு அதுல டயர்டாகி தூங்குறது, அல்லது சிலர் தேவையற்ற பேச்சுக்களை அதிகமாக பேசி பேசி அதுல சோர்வடைந்து அவர்கள் பிறகு தூங்குவது. ஆக ஒவ்வொரு வித சோர்வு இருக்குது. அந்த சோர்வுக்கு காரணம் நல்ல காரியங்களுக்காக இல்லாம எந்த பயனுமே இல்லாத காரியங்கள்ல ஈடுபட்டு சோர்வடைந்து கடைசியில் தூங்குறது. அப்போ அந்த தூக்கம்ங்கிற ஒன்றை அதிகமாக ஒருவரை வரவு மீறி தூங்க வைப்பதை கொண்டு ஷைத்தான் அவரை நல்ல அமல்களை செய்வதை விட்டும், அவர் அல்லாஹ்வை திக்ரு செய்வதை விட்டும், இபாதத்துகளை செய்வதை விட்டும், குர்ஆன் ஓதுவதை விட்டும், நல்ல இல்மை கற்றுக்கொள்வதை விட்டும், அதற்காக நேரத்தை ஒதுக்குவதை விட்டும், அல்லது இந்த உலக தேவைக்கு கூட ஒரு நன்மையான முறையில் ஒருத்தர் சம்பாதிக்கிறதை விட்டு கூட
அவர் முழுக்க ஒரு சோம்பேறித்தனத்திலேயே வாழ்க்கையை ஓட்டுகிற ஒரு போக்கை ஷைத்தான் ஏற்படுத்துவான். அது ஒரு வித நோயாக மாறி போய்விடும். சிலருக்கு அது ஒரு நோய், அவர்களுக்கு தூங்குவதே ஒரு நோய் போல இருக்கும். அவர்கள் எப்போதுமே அப்படி இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கான உடல் உபாதை காரணமாக இருக்கிற நோய்கள் இருக்காது. சில சமயங்கள்ல அது ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாம அந்த உடல்நிலை நோயின் காரணமாக ஒருத்தர் தூங்குறது வேற, அதுக்கு ஒரு தேவை, உடலுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் அதற்காக ஒரு தேவை இருந்து தூங்குறது வேற. ஆனால் பொதுவாகவே அதிகமாக தூங்குகிற ஒரு பழக்கம் இருக்குது, அவருக்கு கெட்ட பழக்கம். அடுத்தது இதே போல ஷைத்தான் தூங்குவதற்கு கூட ஒரு காரணத்தை எதை வைத்து ஏற்படுத்துவான் அப்படின்னா, அதிகமா சாப்பிட்றது. நல்லா சாப்பிட்டு வரவு மீறி சாப்பிட்டு வேற உண்ட மயக்கத்தோடையே இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எப்போது சாப்பிட்டாலும் அவங்களுடைய அளவை தாண்டி சாப்பிடுவாங்க. அதாவது பசியை நீக்கவும் தேவையான உடலுக்கு ஆரோக்கியத்தை மட்டும் தேடிக்கொள்ளவும் சாப்பிடுவதை தாண்டி ஒருத்தர் அதிகமாக சாப்பிடுவது, ருசிக்காக எதை கண்டாலும் சாப்பிடணுங்கிற ஆசையோடையே இருப்பது, இது கூட ஷைத்தான் ஒருத்தரை கெடுக்கக்கூடிய வழிகளிலே ஒரு வழி. ஏனென்றால் எவர் ஒருத்தர் அதிகமாக சாப்பிடுகிறாரோ அவருக்கு அதிகமாக சோம்பேறித்தனம், தூக்கம், பல நல்ல காரியங்களை செய்வதற்கு முடியாத நிலை ஏற்படும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக ஒரு முஸ்லீம், அதுவும் ஒரு ஆதமுடைய மகன், அதாவது ஒரு ஆணோ பெண்ணோ, அவருடைய உணவு முறைக்கு நமக்கு ஒரு அளவை சொல்லியிருக்கிறாங்க. அதுல பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திர்மிதியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், மிக்தாம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மா மலஅ ஆதமியுன் விஆஅன் ஷர்ரன் மின் பத்னின் பிஹஸ்பி இப்னி ஆதம். அதாவது மனிதன் தன்னுடைய வயிற்றை விட மிக மோசமான ஒரு பையை நிரப்புவதே இல்லை. என்ன, அவன் ஒரு பையை நிரப்புறான்னா அதுல ரொம்ப மோசமான பை எதுன்னு கேட்டா வயிறு தான். என்ன கண்ணோட்டத்துல இது? ஒரு பையை நிரப்புறதுன்னா என்ன, எவ்வளவு நிரப்ப முடியும் அதை நிரப்புறது. அந்த மாதிரி ஒரு பையை நிரப்புறான்னு பார்த்தா இருக்கிற இடம் அளவுக்கு கொள்ற அளவுக்கு முழுக்க மிதமிஞ்சி நிரப்புற அளவுக்கு எது இருக்குன்னு கேட்டா வயிறைத்தான் மனிதன் அப்படி நிரப்பிக் கொள்கிறான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது அந்த ஆதமுடைய மகனுக்கு அவனுடைய முதுகு தண்டை, அவன் நிமிர்ந்து நிற்பதற்கான முதுகு தண்டை நிமிர்த்துவதற்கு சில கவல உணவு போதுமானவை. அதாவது கொஞ்சம் சாப்பாடு, தேவையான அளவுக்கான சாப்பாடு கிடைச்சாலே போதும், ஒருத்தர் தன்னுடைய முதுகத்தண்டை நிமிர்த்துவதற்கு போதும். அப்படின்னா என்ன, அவர் நடக்கிறதுக்கு போதுன்னு அர்த்தம். ஏன்னா ஒருத்தரால நடக்க முடியாம போதுன்னா என்ன, பசி மயக்கம் அல்லது அவர் சக்தி இல்லாமல் இருந்தாலும் நடக்க முடியாது. அப்போ அவர் படுத்த படுக்கையாயிடும். அப்போ முதுகுத்தண்டை எப்போ நிமிர்த்த முடியும், அதற்கான சக்தி தேவை கிடைச்சாதான் நிமிர்த்த முடியும். அப்போ அந்த சக்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அதுக்கு அவர் சில கவல உணவு, அதாவது தேவையான அளவுக்கு சில உணவு கொஞ்சம் போதுமானது, அதை சாப்பிட்டாலே அவர் தன்னுடைய முதுகு தண்டை நிமிர்த்த முடியும். அதாவது அவர் எழுந்து நடக்கவோ, வேலைகள் செய்யவோ, குனியவோ, நிமிரவோ எல்லாம் செய்ய முடியும். அவர் தொட முடியும், மற்ற வேலைகளை செய்ய முடியும், அது போதுமானது தான். ஆனா எந்த அளவுக்கு மனிதன் நிரப்புகிறான்னா முழுக்க முழுக்க நிரப்பிடும். அதை விட ஒரு மோசமான பை எதுவுமே இல்லை. அதாவது நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய இந்த வயிறுங்கிற பையை விட ஒரு மனிதன் நிரப்பக்கூடிய பையில வேறு எதுவும் இல்லை. அவர் அப்படியே சாப்பிட கூடுதலா கொஞ்சம் விரும்புறாருன்னா, அவர் அந்த முதுகுத்தண்டை நிமிர்த்துற அளவுக்கான சாப்பாட்டை விட கூட சாப்பிட விரும்புறாருன்னா எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 1/3 வயிற்றுல 1/3 உணவு, இன்னொரு ஒரு பகுதி இருக்குதே அது தண்ணீர், அது இன்னொரு பகுதி இருக்கும் அது ஆத்மா. அதாவது ஒருத்தருடைய அது ஒரு எம்டி, அதாவது ஒருவர் தனக்காக வைத்திருக்கக்கூடிய காலி இடம். இப்போ வயிற்றுல கொஞ்சம் காலி இடம் இருக்கணும். 3 பகுதியா வயிறை பிரிச்சோம்னா ஒரு பகுதி சாப்பாடு, ஒரு பகுதி தண்ணீர், ஒரு பகுதி காலி. அதாவது அது நப்சுக்காக உள்ளதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதாவது நப்சுக்காகனா
ஒருவர் அதுல காத்து இருக்கிற அளவுக்கு ஃப்ரீ இருக்கணும், அப்போ அதுல நிரம்பாம இருக்கணும் அப்படிங்கிறார். அப்ப இது ஒருத்தர் கூடுதலா சாப்பிட நினைச்சாலே அவர் அந்த அளவுக்கு தான் சாப்பிடணும். ஆனா பொதுவா மக்கள் சாப்பிட்றது எப்படி, அதிகமா நாம சாப்பிட்றோம் இல்லையா? அப்போ அது அந்த முழு வயிறுமே கொள்ளாத அளவுக்கு, முழுக்க நிரம்புற அளவுக்கு தான் சாப்பாடு. அப்போ இடமே இல்லாத அளவுக்கு சாப்பிட்டு கடைசியில் வாந்தி எடுக்கிற நிலை கூட சிலருக்கு ஏற்படுது. அப்போ இந்த மாதிரி அதிகமாக சாப்பிடுவது, குடிப்பது ரெண்டுமே ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. ஏன்னு கேட்டா, எப்படி இதை உலமாக்கள் இதை புரிந்து கொள்றாங்கன்னா, சாப்பிடுவதா இருந்தாலும் குடிப்பதா இருந்தாலும் ரெண்டையுமே இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா வயிறின் 3 பகுதிகளை பிரிக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பகுதியை உணவுக்கு சொல்லிட்டு இன்னொரு பகுதியை நீருக்கு, ஷராப் குடிக்கிற பானத்துக்கு சொல்றாங்க. அப்போ ஒருவர் சாப்பிடவே இல்லை, ஆனா அவர் குடிக்கிற பானம் முழு வயிறு நிரப்புற அளவுக்கு குடிச்சா கூட அதுவும் ஒரு கேடுதான். அதுவும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிடணும். முழு வயிறு நிரப்புற அளவுக்கு சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டாலும் கேடுதான். அல்லது சாப்பாடு ஒருத்தர் அப்படி சாப்பிடலாம், முழு பானமே அவ்வளவுதான் குடிக்கிறார், அவ்வளவு நிரம்பரம்பர் குடிக்கிறார் அப்படின்னாலும் அதுவும் கேடுதான். ஏன்னு கேட்டா, அவர் வயிற்றில் ஒரு பகுதியை காலியா விடல, அந்த அளவுக்கு அவர் ஆசையில, பேராசையில அதிகமாக மெமரி கண்ட மாதிரி கூடுதலாக சாப்பிடுகிறார் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இதுவும் ஷைத்தானுடைய வழிகேடுகளில், அதாவது நம்முடைய வாழ்க்கையில பல விதமான நஷ்டங்களை கொண்டு வருவதற்கு, அது பல நேரத்தில் எல்லாரும் மருத்துவர்கள் எல்லாம் சொல்லக்கூடியது தான். அதிகமாக சாப்பிடுவதனால உடலுக்கு தான் பெரும்பாலும் கேடு. அதனால உடல் உறுப்புகள் அது ஒரு கட்டத்தில் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது தேவையான அளவுக்கு மீதி அதிகபட்ச உணவுகள் கழிவாக அதிகமாக போவதற்கான காரணங்கள், இப்படி பலவித காரணங்களை சொல்லுவாங்க. சிலர்கள் உணவு அதிகமாக தேவையில்லாமல் சாப்பிடுவதை கொண்டு சிலருக்கு சில விதமான நோய்கள் வர்றதை காரணம் சொல்லுவாங்க. அப்போ சாப்பிடுவதிலும் ஒரு ஒழுங்கை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ்ல தெரிஞ்சு கொள்றோம். அதுக்கு அடுத்தது, ஷைத்தான் மனிதர்கள் அதிகமானவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய கேடு, அதுல ஒன்று என்னன்னு கேட்டா கோபம் கொள்வது, அதிகமாக கோபப்பட வைக்கிறது. அப்ப கோபம்ங்கிறது ஒருவருக்கு வந்துவிட்டா ஷைத்தான் அவரை முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஆக்கிரமிப்பில் எடுத்துக்கொள்கிறார். அப்ப கோபத்துல தான் பேசுவது என்னன்னு அவருக்கு தெரியறதில்லை, தான் செய்வது என்னன்னு கூட அவருக்கு தெரியறதில்லை. அப்ப என்னன்னா, அந்த நேரத்தில் ஷைத்தான் முழுக்க ஒரு மனிதனை கோபப்பட வைத்து அதனால பல விளைவுகளை ஏற்படுத்துகிறார். அப்போ சொந்த பந்தங்களுக்கு மத்தியில வரக்கூடிய பல வெறுப்பு, கசப்பு, இது கோபங்களால் ஏற்படுது. ஏன்னா வார்த்தைகள், அந்த மாதிரி மோசமான வார்த்தைகளை கோபத்தில் இருக்கிறவங்க பேசிடுறாங்க. அதே மாதிரி நட்போடு இருக்கிறவங்களுக்கு மத்தியில கோபங்கள் காரணமாக வரக்கூடிய தப்பான குழப்பங்கள் ஏற்பட்டுறது. இந்த மாதிரி பல விதத்துல ஷைத்தான் கோபத்தை கொண்டு மனிதர்களுக்கு பல தீமைகளை ஏற்படுத்துகிறார். அப்போ நாம் மிக கவனமாக இருக்கணும் கோபம் விஷயத்துல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிக்கு அவர் அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தக்தப், நீங்கள் கோபப்படாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவர் திரும்ப எனக்கு இன்னும் அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தக்தப், நீங்க கோபப்படாதீர்கள். அவர் திரும்ப அதை தான் கேட்கிறார், ரசூலுல்லாஹ் திரும்ப அதை தான் சொன்னாங்க. அப்போ 1க்கு 3 தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படாதீர்கள்னு சொன்னாங்க. அப்போ பொதுவாக மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான அறிவுரையில 1க்கு 3 தடவை சொல்லி அனுப்ப வேண்டிய ஒரு அறிவுரைன்னு சொன்னா கோபம் விஷயத்துல கவனமாக இருங்க. ஏன்னா கோபம் வரும்போது அந்த கோபம் போன பிறகு நமக்கு அதோடைய விளைவை தெரியும். பல நேரத்தில் கோபப்படும் போதும் அந்த விளைவுகள் தெரியும். ஏன்னா நம்மை விட எதிரில் இருக்கிறவன் அதிகமாக கோபப்பட்டானா அது விளைவு மாறும். ஏன்னா நம்மை விட அவன் அதிகமாக கோபப்பட்டானா அப்போ சண்டை முற்ற ஆரம்பிச்சிடும். இல்லை அவன் நம்மை விட அவ்வளோ கோபப்படலை அப்படின்னா கூட நம்முடைய கோபத்தினால் நம்ம விட்ட வார்த்தைகள், நடந்து கொண்ட விஷயங்கள், அதன் காரணமாக உள்ள பாதிப்பு இருக்குது. அது நம்ம கோபம் போன பிறகும் ஏன் பல வருஷங்களுக்கு பிறகு வரக்கூட அது தொடர்ந்து நம்ம பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த கோபத்தினால வந்த வெறுப்பு, கசப்பு, அது மிகப்பெரிய பாதிப்பை பல நேரத்தில் ஏற்படும். ஆகவே கோபம் வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, உடனே நம்மை திசை திருப்பிக்கொள்ளும், நம்முடைய காரியங்கள்ல வேறு விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். உடனே ஒருவர் நின்று கொண்டிருந்தா உட்காரணும்னாங்க ரசூலுல்லாஹ்,
ஏன் உட்கார்ந்துருந்தால் கூட படுத்துறணும்னு சொன்னாங்க. அப்பவும் கோபம் தனியிலனா படுத்துறணும்னு சொன்னாங்க. இப்படி பல நேரங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தை திசை திருப்பதற்கு வழிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தடவை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவருடைய அடிமை அந்த தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கிற ஒருவர். அவர் என்ன செய்கிறார், தண்ணீர் பாய்ச்சிட்டு இருக்கும்போது தண்ணீர் பாய்ச்சக்கூடிய அந்த அவர் கையில் வைத்திருந்த பாத்திரம், அந்த ஒரு மண் பாத்திரம், அதை அவர் தெரியாம என்ன செய்யற கீழே போட்டுறாரு. கீழே போட்டுறது உடைஞ்சிருது. உடைஞ்ச உடனே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அங்க தோட்டத்தில் நின்றுட்டு இருந்தவங்க அதை பார்த்தவங்க, அது உடைஞ்சதை பார்த்த உடனே அந்த தோட்டத்தில் உடனே படுத்துட்டாங்க. உடனே சட்டுன்னு படுத்துட்டாங்க. ஏன்னு கேட்டா பிறகு அந்த கோபம் போன பிறகுதான் எழுந்தாங்க. அதான் காரணம் என்னன்னா, அவங்க நின்று கொண்டிருந்தாங்க, அவங்க உட்கார்ந்து படுத்துட்டாங்க. ஏன்னா அடுத்து அந்த கோபத்தை அவங்க திசை திருப்ப இருக்கல அப்படின்னா அந்த அடிமையை அடிச்சிருப்பாங்க. ஆகவேதான் இந்த ஹதீஸை கூட அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், அதனால தான் நான் படுத்துட்டேன் அப்படின்னா. இல்லாட்டி அந்த கோபத்துல உடனே அந்த அடிமையை உடைச்சதுக்காக பிடிச்சி 2 அடி அடிச்சிருப்பாங்க. அப்போ அபூதர் ஏன் அப்படி செய்தாங்க அப்படின்னா திசை திருப்பிட்டாங்க. உடனே அது தனிஞ்ச பிறகு, நார்மலான பிறகுதான் சரி ஓகே அது அல்லாஹ் நாட்டு நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு நார்மல் நிலைக்கு அவங்க வந்தாங்க. அப்போ நாம அது 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 ஒரு பெரிய நன்மையா மாறிடுச்சு. அப்போ ஒரு அடிமையாக இருந்தால் கூட, அதுனா அவன் அடிமைதான் அப்படின்னா கூட அந்த இடத்துல பொதுவா வேலை செய்யறவங்கள்ட்ட ரொம்ப உரிமையா சில நேரத்துல முதலாளிகள் என்ன செய்வாங்க, கடுமையா நடந்துக்குவாங்க. என்ன இருந்தாலும் நம்மை சார்ந்து இருக்கிறோம், அவன் நம்மையும் புரிஞ்சுக்குவான், நம்ம கோபப்பட்டாலும் புரிஞ்சுக்குவான்னு நினைச்சிட்டு கடுமையா நடந்துக்குவாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்துல கூட பாருங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அடிமையாக தன்னிடம் இருக்கக்கூடியவற்றை கூட அவருக்கு வேறு வழி இல்லை. என்ன, அந்த அடிமை நிச்சயமா இவரை விட்டு ஓடி போக முடியாது. அடிமை என்பவர் அந்த காலங்களில் ஒரு எஜமானருக்கு சொத்து போல, அவங்களா வித்தாதான் உண்டு. அந்த அந்த மனிதரை அவங்க விற்கணும், அல்லது அந்த அடிமை என்னை விடுதலை செய்யுங்க, நான் இவ்வளவு பணம் தரேன்னு சொல்லிட்டு அவர் தன்னால் முடிஞ்ச சம்பாத்தியம் அல்லது தனக்கு கிடைச்ச ஜக்காத்து சதக்கா எல்லாத்தையும் திரட்டி அவர் என்னென்னவோ பணத்தை சேகரித்து அப்புறம் இவர் சொல்லக்கூடிய ரேட்டை கொடுத்து என்னை விடுதலை செய்திருங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன ரேட்டு கேட்குறாரோ அந்த எஜமானர் அதை வாங்கிட்டு அப்புறம் என்ன செய்வார், அவர் விடுதலை செய்வார். அப்போ அந்த அளவுக்கு அடிமையாக இருக்கிறதுங்கிறது அப்படி ஒரு நிலை. ஆனாலும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதரை அடிக்கலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா உடனே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை அவங்க அமல் செய்தாங்க. உடனே கோபத்தில் இருந்து கோபம் வந்துச்சு, சட்டுன்னு அவங்க என்ன செய்துட்டாங்க, படுத்துட்டாங்களா அந்த தோட்டத்தில். உடனே அன்னை படுத்துட்டாங்க, அந்த மண்ணில் படுத்துட்டாங்களாம். அந்த மாதிரி ஹதீஸ்களில் ஆதாரங்களில் நமக்கு வருது. அப்போ கோபம் வரும்போதெல்லாம் நாம் உடனே நம்முடைய கவனத்தை வேறு விஷயங்களில் திருப்பணும். அந்த இடங்களில் தொடர்ந்து அதுலேயே நம்ம நிற்கக்கூடாது, அந்த பேச்சை திரும்ப கண்டினியூ பண்ணக்கூடாது. அல்லது நம்ம அமைதியாக உடனே அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடணும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும், தண்ணீர் குடிக்கணும், இப்படி நிறைய ஹதீஸ், ஒது செய்யணும். இப்படி பல விதமான வழிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு வழிகள் சொல்றாங்க. என்ற ஷைத்தான் மிகப்பெரிய குழப்பங்களை கோபத்தை கொண்டு உண்டு பண்ணி விடுவான் என்பதை நமக்கு தெரிந்துக்கணும். ஆகவே அல்லாஹ் தஆலா இன்னும் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை அறிந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய காரியங்களை சீராக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.